ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி. இது வந்து 4 பேருக்கு அளவு சரியாக இருக்கும். இதுக்கு 50 கிராம் அளவு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு வெள்ளை உளுந்து. இது ரெண்டையும் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கிண்டும் போது நல்லா வெந்து வரும். தண்ணி பத்தலைன்னா இடையில தண்ணி வந்து சூடு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். கிண்டும் போது நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் லைட்டாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி தொட்டு இந்த மாதிரி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ களி வச்சு கருப்பட்டியை போட்டு நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த வெயிலுக்கு சுவையான வெந்தயக்களி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.